ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஒரு டிபேட் போயிட்டு தான் இருக்குது. என்னென்னா டெக்னிக்கல் பெஸ்ட்டாக இல்லை ஃபண்டமெண்டல் பெஸ்ட்டாக, உண்மையாலே எது பெஸ்ட்டு, எது நம்மளுக்கு சூட் ஆகும், எதை வச்சு நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும், எது இன்ட்ராடேக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் Intraday-க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி டெக்னிக்கல்ஸ் வர்சஸ் ஃபண்டமெண்டல்ஸ் ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டு, எது நம்மளுக்கு சூட் ஆகும், எதை வச்சு நம்மளால் இன்ட்ராடே ட்ரேட் பண்ண முடியும், எது இன்வெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக்கல்லாம் என்ன, ஃபண்டமெண்டல்லாம் என்ன புரிஞ்சிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி பேசிக் ஐடியாவே இல்லை. இப்போ டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பேசும்போது டெக்னிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கேண்டில்ஸ்டிக்ஸை வச்சு மார்க்கெட்டோட சார்ட் மூவ்மெண்ட்டை வச்சு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெக்னிக்கல் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்க்குறோம், கேண்டில்ஸ்டிக்ஸ் என்ன ஆகுது, க்ரீனாக போயிட்டுருக்கு, ஒரு ரெட் கலர் கேண்டில் வருது, ஒரு ட்ரெண்டு மாதிரி ஃபார்ம் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சார்ட்டில் ஃபார்ம் ஆகிற பேட்டர்ன்ஸை வச்சு ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுனா ஒன்றும் கிடையாது, ஃபோர்காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒன்றும் கிடையாது, வெதர் ஃபோர்காஸ்ட் பார்க்குறோமா. என்னென்னா வெதர் ஃபோர்காஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த நாளில் மழை பெய்ய போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் டெக்னிக்கலில் இந்த இடத்துல என்ன பண்ணும்போது அப் ட்ரெண்டில் போக போகுது, டவுன் ட்ரெண்டில் போக போகுது அப்படின்னு ஃபோர்காஸ்ட் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம், டெக்னிக்கல்னு சொல்கிறோம். இது வந்து டெக்னிக்கல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, சார்ட்டை பார்க்குறவங்க கிடையாது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எதை பார்ப்பாங்கன்னா கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க, கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டு, கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ, இந்த மாதிரி P&L ஸ்டேட்மெண்ட்டு, ப்ராஃபிட் லாஸ் எவ்வளோ வந்திருக்கு, இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுறது தான் என்ன சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல்ஸ் சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய அனாலிசிஸ் இருக்குது. அதில் மேஜராக என்ன சொல்லுவாங்க, குவாலிட்டேட்டிவ் அனாலிசிஸும் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. குவாலிட்டியை பார்த்து அனலைஸ் பண்ணுறோம், கம்பெனி குவாலிட்டி எப்படி இருக்குது அதை பார்த்து அனலைஸ் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி குவான்டிட்டி, இப்போ குவாலிட்டினா ஒன்றும் கிடையாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா கம்பெனியோட ஓனர் யார், இப்போ டாட்டா அப்படின்னு சொல்லும் போதே கம்பெனியோட ஓனர் டாட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போதுமே ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்பிக்கைத்தன்மை. குவாலிட்டின்றது ஒரு நம்பிக்கைத்தன்மை. கம்பெனி எப்போதுமே ரிலையன்ஸ் நம்ம பார்க்குறோம், இத்தனை வருஷமாக நல்லா ரன் ஆகிட்டுருக்கு, இனிமேட்டும் நல்லா ரன் ஆகும், அதானி பார்க்குறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் குவாலிட்டியை பார்த்து போகிறது. இது வந்து குவாலிட்டேட்டிவில் வரும். இது குவான்டிடேட்டிவ் அப்படின்னு சொல்லும் போது அதை பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ அதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுறது எதில் வரும்னா உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் அனலைசிஸில் வரும். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும், ஃபண்டமெண்டலாக என்ன அப்படின்னு டீட்டெயிலாக வேணும்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், இந்த வீடியோ பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வெறும் ப்ரீஃபாக மட்டும் சொல்கிறேன். என்னென்னா நம்ம நிறைய பேர் டெக்னிக்கல் பெஸ்ட்டாக ஃபண்டமெண்டல் பெஸ்ட்டான்னு சொல்கிறாங்க, ஆனால் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் சரியில்லை. அதே மாதிரி டெக்னிக்கல் நம்ம சொல்லும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் சொல்கிறாங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து டெக்னிக்கலுள்ளே வராது. நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லும்போது சார்ட் அனலைஸ் பண்ணுறது மட்டும்தான் இதில் வரும், டெக்னிக்கல் வரும். இதை நல்லா புரிஞ்சுக்கோம். சரி, இப்போ நம்ம இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும், இந்த ரெண்டு ட்ரேடிங்கில் நம்ம எது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கும்போது டெக்னிக்கல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஷார்ட்டர் பீரியடில் எங்கே போகும், மேலே போகுமா கீழே வருமா அப்படின்னு நீங்கள் அனலைஸ் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் இது எங்கே போகும், எவ்வளோ தூரம் டார்கெட் வைக்கணும் அப்படி கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் ரொம்ப யூஸ் ஆகும். ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது நம்ம மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம், அந்த ப்ரைஸ்க்கு இப்போ லட்சே 100 ரூபாய் இருக்குது அப்படின்னு, இந்த 100 ரூபாய்க்கு போகணும் அப்படின்னு அனலைஸ் பண்ணி வச்சாச்சு. அதை கூட்டு போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, டெக்னிக்கல் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு யார் யூஸ் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் யூஸ் ஆகிறாங்க. அப்போது இதுலேருந்து எது முக்கியம்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே முக்கியம்தான். டெக்னிக்கலை வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த ப்ரெடிக்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல். அப்போ ரெண்டுமே முக்கியம் தான். இது எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கிரிக்கெட்டில் வந்து 2 லெஜெண்ட்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இவருக்கு அகேன்ஸ்டாக இவரை இது பண்ணுவாங்க, இவருக்கு அகேன்ஸ்டாக இவர் பண்ணுவாங்க. ரொனால்டோ, மெஸ்ஸி பார்க்கணும், அவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஆனால் ஃபேன்ஸ் வந்து என்ன பண்ணிப்பாங்க, அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி தான். என்னன்னா 2 பேரும் முக்கியம் தான். உங்களுக்கு எதுவும் முக்கியம், உங்களுக்கு ஃபண்டமெண்டலும் முக்கியம் தான், டெக்னிக்கலும் முக்கியம் தான். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா, இப்போ கிரிக்கெட் மேட்ச் நம்ம பார்க்குறோம். கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கும் முக்கியம் தான், பவுலிங்கும் முக்கியம். ரெண்டுத்தில் எது முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே முக்கியம் தான். பேட்டிங் எவ்வளோ அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பவுலிங் போடுறவங்களும் அந்த அளவுக்கு முக்கியம். அதனால் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும், ட்ரேடிங்கில் நம்ம போகணும், என்ட்ரி ஆகணும். என்ன பண்ணுவாங்க, சில பேர் டெக்னிக்கல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டல் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் போகணும். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். டெக்னிக்கல் யூஸ் பண்ணும்போது நம்ம மேஜராக ட்ரேடிங்க்கு தான் யூஸ் பண்ணுறோம். டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேஜராக எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல்னு சொல்லும்போது நம்ம இன்வெஸ்டிங். ஃபண்டமெண்டல் பார்த்திங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவரால் ரன்னுக்கு தான், இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு இன்ட்ராடே பண்ணுன்னா
டெக்னிக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். இன்ட்ராடேக்கும் நீங்கள் பண்ணணும்னா ஃபண்டமெண்டல்ஸ் சில விஷயங்கள்லாம் இருக்குது, ஆனால் ஈஸியாக யூஸ் பண்ணணும், ஈஸியாக அனலைஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக்னிக்கல் தான் பெஸ்ட்டு. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணும்போது ஓவரால் ரன்னு நம்ம பார்க்கும்போது எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் தான் பெஸ்ட். நெக்ஸ்ட் டெக்னிக்கலுக்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டு நோ தி ட்ரெண்ட் ஆஃப் தி மார்க்கெட்டோட ட்ரெண்டு தெரியணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், டெக்னிக்கல் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போது சின்ன ட்ரெண்டு இருக்குது, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் பார்க்க முடியும் தவிர நம்ம பின்னாடி போய்ட்டு கேஷ் ஃப்ளோவில் பார்க்க முடியாது. ட்ரெண்டுன்றது எங்கே கண்டுபிடிக்க முடியும்? ட்ரெண்டுன்றது ரொம்ப முக்கியம். ட்ரெண்ட் இஸ் எ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப முக்கியம். அது எங்கே கண்டுபிடிக்க முடியும்னா டெக்னிக்கலில் தான் கண்டுபிடிக்கும். அது ஃபண்டமெண்டலில் பார்க்க முடியாது. ஃபண்டமெண்டலில் என்ன பார்க்கலாம்னா இந்த குவாலிட்டி ஆஃப் தி ஸ்டாக், இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது. முன்னாடியே சொல்லியிருந்தோமா, குவாலிட்டி அனாலிசிஸ், குவான்டிட்டி அனாலிசிஸ். குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும், அது கம்பெனி ஓனர்ஸ் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். நீங்கள் ஃபண்டமெண்டல் தான் போய் பார்க்கணும் தவிர இதில் தெரியாது உங்களுக்கு. டெக்னிக்கல் சார்ட்டில் போய்ட்டு கம்பெனி ஓனர் நல்லா இருக்காரா, கடன் இவ்வளோ இருக்கா, அதெல்லாம் நம்ம எங்கே பார்க்க முடியாது, சார்ட்டில் பார்க்க முடியாது. ஓகே, தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஸி டு அனலைஸ். என்னென்னா சார்ட் பேட்டர்னை பார்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு வந்து சார்ட் பேட்டர்ன் பார்க்கும்போது ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும், அது பிகினர்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு பழகிட்டீங்க, சார்ட்டை பார்த்து பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகே, இது மேலே போகுது, இது கீழே வருது, இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் நெக்ஸ்ட் இது ஆகும். ஹெட் அண்ட் ஷோல்டர் பார்க்குறோம், டபுள் டாப் டபுள் பாட்டம் பார்க்குறோம், ஒரு எம் மாதிரி இருக்குது, டபுள் பாட்டம் டபிள்யூ மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து ஈஸி டு அனலைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஃபண்டமெண்டலில் பார்க்கும்போது டிஃபிகல்ட் டு அனலைஸ். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய கேல்குலேஷன் போடுற மாதிரி இருக்கும், அக்கௌண்ட்ஸ் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அவனுக்கு ஃபண்டமெண்டல் போட்டிங்கன்னா அதை எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணாங்க, எவ்வளோ லாஸ் பண்ணாங்க, கடன் வாங்கி வச்சுருக்காங்க, எதுக்கு வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ கடன் வாங்கின கம்பெனி எல்லாமே நம்ம எதுவும் மொக்க கம்பெனி இல்லை, அது லாஸ் ஆகிடும்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடன் வாங்கி வச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கடனை வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னு இருக்குது. அந்த கடனை வந்து வளர்ச்சிக்கு யூஸ் பண்ணுறாங்களா இல்லை பர்சனல் கெயின்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்களா, அதுவும் இருக்குது. கடன் வாங்குறது தப்பு கிடையாது, எதுக்கு வாங்குறாங்க, அசட்டாக மாற்றுறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். ஏன்னா அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹார்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ரெண்டுமே முக்கியம் தான். நம்மளுக்கு எது முக்கியம், டெக்னிக்கலும் முக்கியம் தான், ஃபண்டமெண்டலும் முக்கியம் தான். நீங்கள் ட்ரேடராக இருந்தீங்கன்னா நீங்கள் மேஜராக எங்கே போக போகிறீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் யூஸ் பண்ண போகிறீங்க. இல்லை நீங்கள் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் எது யூஸ் பண்ண போகிறீங்க, ஃபண்டமெண்டல் யூஸ் பண்ண போகிறீங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா இதை வச்சு தனியாக பண்ணுறவங்களும் இருக்காங்க, இதை வச்சு தனியாக பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆனால் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்கள் சக்ஸஸ் ரேட் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். என்னென்னா நாலேஜ் நம்ம கெயின் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா ஒன்று கற்றுக்கிட்டு அதிலே ஸ்டாப் பண்ணுறாங்க. மார்க்கெட்டுன்றது கடல் மாதிரி, நாலேஜ் நம்ம என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு டைம்லேயும் பார்த்தீங்கன்னா லாட் சைஸ் மாறுது, இந்த விஷயங்கள் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி நம்மளை என்ன பண்ணிக்கணும், அடாப்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் என்ன பண்ணிக்கணும், நாலேஜ் எப்போதுமே கெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இன்கேஸ் இப்போ நம்ம சொன்ன இந்த டெக்னிக்கல்ஸும் இல்லை ஃபண்டமெண்டல்ஸும் எப்படி அனலைஸ் பண்ணணும், எப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வி ஆர் ட்ரேட் டீச்சர்ஸ், வி டீச் பீப்புள். எப்படி நம்ம ஃபண்டமெண்டல்ஸ்னால் என்ன, ஃபண்டமெண்டல்ஸோட பேசிக்கும், அதே மாதிரி டெக்னிக்கல்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணுறோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன, ட்ரெண்டுனா என்ன, அப் ட்ரெண்ட்னா என்ன, டவுன் ட்ரெண்ட்னா என்ன, ஃபிபோனோக்கினா என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு எதனா குவரிஸ் இருந்தால் அந்த சைடில் கொடுத்துருக்க நம்பர்ஸ் கால் பண்ணுங்கள். முன்னாடியே உங்களுக்கு தெரியும் என்னென்னா நம்ம 4 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் பிரான்ச்சஸ் இருக்குது. நீ இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா they'll give all the details. மண்டே டு ஃப்ரைடே எப்போதுமே கிளாஸஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. வீக்கெண்டில் வந்து அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறோம், வீக்கெண்ட் பேட்சஸும் இருக்குது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து ஃப்ரைடே சாட்டர்டே கிளாஸஸும் இருக்குது. மற்ற இதில் தான் மண்டே டு ஃப்ரைடே இருக்கும். பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே கிளாஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் பிரான்ச்சஸ்க்கு வர முடியாதவங்களுக்கு நமக்கு ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது. ஆன்லைன் கோர்சஸும் வேணால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் என்கொயரிஸ்னால் அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னென்னா டெக்னிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் யூஸ்ஃபுல் தான், ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது ரெண்டுமே யூஸ்ஃபுல் தான். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன முடியும், சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்த முடியும். இப்போ இருக்க ப்ராஃபிட் உங்களுக்கு பத்தலை, இன்னும் அதிகமாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சக்ஸஸ் ரேட் அதிகமாக. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.